என்ன மாதிரியெல்லாம் ஃபேமிலியில் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அவங்க இன்செக்யூரிட்டியாக காட்டுவாங்க? ஃபார் மென் ஆர் விமென் ஜெண்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஜெண்டர்னாலுமே ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் கண்ட்ரோல். ஓகேயா? நீ வந்து பேசக்கூடாது, நீ வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த உன்னோட கருத்தை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அண்ட் சின்ன வயசுலேருந்தே எந்த அப்ரிஷியேஷனுமே இல்லாமல் இருக்கிறது. அப்ரிஷியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் த பர்சன் டஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த பர்சனை ஒர்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருந்திருக்காது. எப்போதுமே ஏதோ ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே. அதுவே அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக வளர்ந்துட்டே இருக்கும். இன்செக்யூரிட்டி இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி இன்செக்யூரிட்டி, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறது, அவங்களோட கெரியர்லையும் இது பாதிக்கும். எப்போதுமே அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னலே வந்து யூ ஆர் நாட் குட் இனஃப், நீ பண்ணுற வேலைக்கு நீ தகுதி உள்ளவன் இல்லை அப்படின்ற ஒரு இதை வந்து இன்டைரக்டாக இம்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டைரக்டாக பண்ணால் நம்ம வந்து அதை எதிர்க்கலாம். ஆனால் ஃபேமிலியில் நமக்கு எப்படி கிடைக்கும்? டைரக்டாக கிடைக்காது, ரொம்ப இன்டைரக்டாக கிடைக்கும். அப்படி இன்டைரக்டாக கிடைக்கிறது எல்லாமே சேர்ந்து அந்த இன்செக்யூரிட்டி வந்து பில்ட் ஆகிடும். அந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே பில்ட் ஆகிடும். அது ரிலேஷன்ஷிப்னு வரப்போ, ஒரு 2 பார்ட்னர்னு வரப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது.